துபாய் லக்ஸரி ஷாப்பிங், மாடர்ன் ஆர்கிடெக்சர், நைட் லைஃப் ஸ்டேக்கு பே பண்ண துபாய் நீங்களும் பார்க்க வேணாமா? அப்பனா யாஸ் டூர்ஸோட அந்த துபாய் பேக்கேஜை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நம்ம யாஸோட துபாய் டூர் பேக்கேஜ் கவர்ஸ் 4 nights and 5 days. Day 1 மார்னிங் ஹோட்டல் வந்து செக்இன் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங் லவ் க்ரூஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. ஒரு நல்ல மியூசிக் ஆம்பியன்ஸோட எக்ஸலண்ட்டாக ஒரு டின்னரை முடிச்சுட்டு துபாயோட அழகை ஓவர் நைட் லவ் க்ரூஸ்லேயே பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. Day 2 துபாய் வந்துட்டு டெசர்ட்டாக பார்க்கலன்னா எப்படிங்க? ஆஃப்டர்நூன் டெசர்ட் சஃபாரி தான். அங்கே போயிட்டு சாண்டூன் பேஷிங், கேமல் சஃபாரி, ஹென்னா பெயிண்டிங் அப்படின்ற நிறைய ஆக்டிவிட்டிஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஹபிள் பபிள், பெல்லி டான்ஸ், ஃபயர் டான்ஸ், சன்செட் ஃபோட்டோகிராஃபின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்குங்க. அப்புறம் டின்னருக்கு ஒரு சூப்பரான பார்ட்டி செட்டப்பை டெசர்ட் சஃபாரியில் என்ஜாய் பண்ணுவீங்க. Day 3 மார்னிங் சிட்டியை சுற்றி பார்க்க ஒரு நல்ல டிரைவுக்கு போகிறோம். தங்க நகையை பார்க்க கோல்ட் சோக், ஸ்பைசஸ்க்குனே பேர் போன ஸ்பைஸ் சோக், அப்புறம் ஃபேமஸான புர்ஜ் அல் அரப் ஹோட்டல், ஜுமைரா பீச், அப்புறம் பாம் அட்லாண்டிஸ் அதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணுவீங்க. ஆஃப்டர்நூன் வந்துருச்சு, இதுதான் முக்கியமான விஷயம். 124வது மாடி த வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங்னு பேர் வாங்க புர்ஜ் கலிஃபா நீங்கள் பார்க்க போறீங்க. 124வது மாடியிலேருந்து நம்ம துபாயை பார்க்குற அழகு இருக்கே, சூப்பராக இருக்குங்க. Day 4 காலையில் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அபுதாபி சுற்றி பார்க்க கிளம்புறோங்க. அபுதாபியில் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குன்னு பேர் போன கிராண்ட் மாஸ்க் விசிட் பண்ணிட்டு தீம் பார்க் மாதிரி இடத்துக்கு போகணும்னா நம்ம ஃபெராரி வேர்ல்டுக்கு போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். Day 5 போகிறதுக்கு உங்களுக்கு மனசு வராது, ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிட்டு ஏர்போர்ட்டில் இந்த ட்ரிப்பை முடிக்கிறீங்க. என்னதான் ட்ரிப் முடிஞ்சாலும் நீங்கள் நம்ம யாஷ் கூட கிரியேட் பண்ண மெமரிஸ் ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க.